ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் 2 நாளைக்கு அப்புறம் சொன்னேன், இது மாதிரிம்மா அவர் எல்லா விஷயத்துலையும் என்னை பேசிக்கிட்டே இருக்காரு, முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுமா அப்படின்னதுக்கு, ஏம்மா அப்படி பண்ணுறாரு, நல்லா தானே இருந்தார், நல்லா பாசமாக தானே இருப்பார் அப்படின்னோடனே, இல்லைம்மா அவர் என்கிட்ட நல்லா தான் இருந்தார், ஆனால் அவரோட தங்கச்சி இப்போ ஒரு வாரமாக அவர் ஹஸ்பண்ட் வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இங்கே இருக்குது. அதனால இவர் அந்த கோவத்தில் அதை பேச முடியாமல் என்கிட்ட எல்லா விஷயத்துலையும் கோவப்படுறாரு. ஒரு சாதாரண சமையல் விஷயத்தில் கூட, சாப்பாடு விஷயத்தில் கூட என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்காருமா அப்படின்னோடனே, அதுக்கு எதுக்கு உன் மேலே கோவணும், அந்த பொண்ணு கோச்சிட்டு வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இது பண்ணி பேச வேண்டியது தானே, எதுக்கு ஒன்றுகிட்ட கோவப்பட்டுட்டு இருக்காரு தேவையில்லாமல், நான் கேட்கவா பண்ணவான்னு எங்கள் அம்மா கேட்டுச்சு. இல்லைம்மா அதெல்லாம் நீ கேட்காத, கேட்டால் அவரை பற்றி நான் உன்கிட்ட குறை சொன்னேன்னு சொல்லுவார். எனக்கு மனசு கேட்கலம்மா, அதனால தான் உன்கிட்ட இது பண்ணேன் அப்படின்னோடனே, எதனால அந்த பொண்ணு கோச்சிட்டு வந்துடுச்சா, என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அது என்ன பிரச்சனைலாம் தெரியலம்மா, ஏதோ பண பிரச்சனை போல இருக்குது, இது நகையை அவர் கேட்டிருப்பார் போல இருக்குது, உடனே இது நான் கொடுக்க மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கும் போல இருக்குது, அதனால் வேறு வழி இல்லாதனால கொடுக்க மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லி இது பண்ணதுனால வேறு வழி இல்லாதனால இது பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுச்சு போல இருக்குது. அதோட என் மாமியாரும் இது மாதிரி நான் இனிமேல் என் விஷயத்தில் இது பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. நகையெல்லாம் இனிமேல் கொடுத்துட்டுலாம் பண்ணிடாது, ஏற்கனவே 5 பவுன் கொடுத்தது உன் ஹஸ்பண்ட் திருப்பி கொடுக்கல பண்ணலை செய்யலைன்ட்டு ஏதோ பேசியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் இந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லாமல் பண்ணாமல் வந்துடுச்சு. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, தங்கச்சியை போகணும்னு சொல்ல முடியல, இங்கே இருன்னு சொல்ல முடியல, இங்கே இருந்தால் நாளைக்கு இவர் தான் எல்லாரையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், இவர் வாங்குகிற 30,000 சம்பளத்தில் எத்தனை பேர் இது பண்ண முடியும், அதோட நானும் ஒர்க்குக்கு போகிறதுனால நான் பேசுவேன் பண்ணுவேன்ட்டு அவருக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் இருக்குங்கிறதுனால அதை சமாளிக்க முடியுமா, இல்லை நம்ம எதை தான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கோவப்படுறாரு. அந்த பொண்ணுகிட்ட எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா அவங்க அம்மா மனசு கஷ்டப்படும், என்னடா தங்கச்சி ஒரு வாரம் கூட இவன் இருக்க விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ட்டு அது ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது. எதுவுமே சொல்ல முடியாமல் பல இதில் இருக்கிறார் அப்படின்னா, அவரோட உன் தங்கச்சி உன் நாத்தனாரோட ஹஸ்பண்டு ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நான் பேசுகிறேன் என்ன அந்த பையன்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா நீ அவர்கிட்டலாம் பேச போகிறேன்னா, இல்லைம்மா நான் எதுவும் வேறு எதனால் இல்லை, என்ன பேசினா தானே என்ன விஷயம் என்னங்கிறது தெரியும், எதனால் என்னங்கிறது தெரியுமா அப்படின்னோடனே, சரிம்மா நான் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுவும் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, அவர்கிட்ட என்ன விஷயங்கிறத மட்டும் நீ கிளியராக கேளு, எதனால் பிரச்சனை என்ன ஏதுங்கிறத மட்டும் நீ கேட்குறியே தவிர வேறு எதுவும் இவங்களை பற்றியெல்லாம் குறையெல்லாம் எதுவும் சொல்லிடாத, நாளைக்கு அவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் இது மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார், அவரை பற்றி தெரியும் எனக்கு அப்படின்னு. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா பண்ண மாட்டேம்மா, நீ அதெல்லாம் நினைக்காத, பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, சரின்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மா எனக்கே கால் பண்ணாங்க, இது மாதிரி இது ஈஸியான ஒரு விஷயந்தாம்மா, அந்த பொண்ணு புரிஞ்சுக்காமல் பேசியிருக்கு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நகையை மட்டும் கொடு, நான் திருப்பிட்டு இது பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே புரிஞ்சிருச்சு எனக்கு. சரி ஓகே, இதுக்கப்புறம் அவர் அந்த பொண்ணு இன்னும் 2 நாளில் அவர் வாங்கி தரேன்னு தான் சொல்லியிருக்காரு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே காமிச்சிருக்காரு. அந்த பொண்ணு முன்னாடி நம்ம இது பண்ணாததுக்கு நகை தட்டி கொடுக்கா, இப்போயும் நான் எப்படி இருப்பேன், அது மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ஏன்னா அவளும் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு போகணும், விசேஷம்லாம் வருது, எனக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே, புரியுதுமா, நான் இருந்தாலும் அவள் புரிஞ்சுக்காமல் இது பண்ணாமல் பேசுகிறா, அவள் பேசுகிறதெல்லாம் நீ ஒரு விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, புரியுது, இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்கணும், அப்போ தான் நமக்கு எந்த ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணாலும் சரி, ஒரு இது செஞ்சாலும் சரி, நமக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், நீ எதையும் யோசிக்காத, எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, சரி விடு, நான் அதெல்லாம் யோசிக்கலம்மா, நான் எது நடக்குதோ அதை சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொன்னேம்மா அப்படின்னோடனே, அந்த பொண்ணுக்கு இவங்க அம்மா தான் அட்வைஸ் பண்ணணும், அது ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னோடனே, அதை பற்றி தான் உனக்கு தெரியுமாம்மா, அது எதாக இருந்தாலும் ஒரு இதாக தான் பேசும், உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ சரியா, நம்ம வீட்லேயுமே ஏதாச்சும் பிரச்சனைனாலுமே அதை தான் சொல்லும், நீ இங்கே இருக்க ஆனால் வந்துடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லும், அது யோசிச்சு இது பண்ணுற பழக்கங்கிறது அதுக்கு கிடையவே கிடையாது. என் ஹஸ்பண்டே சொல்லுவார், உனக்குள்ள ஒரு
இது கூட பக்குவம் கூட எங்கள் அம்மாவுக்கு கிடையாது அப்படின்னு தான் அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்னோடனே,